நேற்று இரவு கடைசியாக செஞ்ச அந்த பயிற்சியின் அடிப்படையில் ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னா, இந்த புத்தகத்துடைய மெயின் தலைப்பு என்ன? ஹகீகத்து மன்ஹஜி ஸலஃப், இப்படித்தானே? ஹகீகத்து மன்ஹஜி ஸலஃப். யாருக்கு சொல்லலாம்? மாஹிய ஹகீகத்து மன்ஹஜி ஸலஃப். அவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றா பாப்பம், பார்க்க யார் சரியா சொல்றேன். சவுதி கூட அந்த தெரியுதா? பார்க்கப்படாது. மருகா வேலை இல்லையே. நேற்று ஒரு நாள் ஃபுல்லா பாடத்துல இருந்து செல்லாட்டி வேலை இல்லை. உங்களோட டீமுக்கு தான் தந்து அந்த வேலை. சொல்லுங்க வாக்க. சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும் அவங்க எப்படி புரிஞ்சாங்களோ அதை மாதிரி நாங்கள் புரிஞ்சு மாஷா அல்லாஹ். எத்தனை விஷயம் சொன்னீங்க? நான் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை ஒன்று சொன்னோம். எத்தனை விஷயம்? நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எத்தனை? வாங்க வாங்க. எத்தனை விஷயம்? அவர் சொன்னத்தை வச்சு கூட்டியான்னு சொல்லுங்களேன். நீங்களும் விட்டா யா அல்லாஹ். ஃபதல். 4 விஷயம் சொல்லலாம், அப்படித்தானே? 4 விடயங்களில் சலஃபுகளுடைய மன்ஹஜை நாங்கள் பின்பற்றுவதுதான் மன்ஹஜு ஸலஃப். 4 விடயங்களில் முதலாவது அகீதா, அப்படித்தானே? முதலாவது அகீதா. 2வது அவர்களுடைய நடத்தைகள், நடவடிக்கை, நடத்தைகள், உளப்பரிசுத்தம், இது போன்ற விடயங்கள். 3வது என்ன? 3வது அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, என்னது? மார்க்க ஆதாரங்கள், மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய முறை, மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய முறை. 4வது இஸ்லாஹ் வத் தகீர், இஸ்லாஹ் வத் தகீர், சீர்திருத்த பணி, சீர்திருத்த பணியில் அவர்களுடைய அந்த அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிப்பது. ரைட், இது மறக்கவாளம், இதை மறந்தவே இல்லை. இந்த 4 விஷயத்திலே சலஃபுகள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்வதுதான் மன்ஹஜு ஸலஃப். அப்ப இந்த 4ஐயும் நாங்கள் படிக்கணும். இந்த 4ஐயும் என்ன செய்யணும்? நாங்கள் தனியாக படிக்கணும். இந்த புத்தகத்தில் அது எல்லாம் இல்லை. இந்த புத்தகத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் ஓரளவு இருக்கிறது. என்ன பகுதி? 3வது பகுதி, அத்தலக்கி வல் இஸ்தித்லால். என்னது? அத்தலக்கி வல் இஸ்தித்லால், எவ்வாறு மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய முறை ஓரளவு இதிலே காணப்படுகிறது. அது இல்லாமல் இது சம்பந்தமாக தனியாக நான் ஒரு 4.5 hour நிகழ்ச்சி ஒன்று செஞ்சுகிறேன். எப்படி கவாயிது அஹ்லி சுன்னதி ஃபீ ஃபஹ்மின் நுசூஸ், மார்க்க ஆதாரங்களை புரிவதிலே அஹ்லு சுன்னாக்களுடைய விதிமுறைகளும் நவீனவாதிகளின் விதிமீறல்களும் என்று ஒரு உரை ஒன்று இது. அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மேலதிக தெளிவுக்காக பார்த்துக்கொள்ளலாம். அது சம்பந்தமான நூட்களும் இது, ஃபஹ்மு ஸலஃப் லின் நுசூஸ் அப்படின்னு ஷேக் அப்துல்லா துபைஜி ஹஃபிظஹுல்லாஹ் அவர்களுடைய நூல். அதே போல இந்த ஆசிரியருடைய இன்னொரு நூல் இது, பித்அத்து இஆதத்தி ஃபஹ்மின் நஸ், பித்அத்து இஆதத்தி ஃபஹ்மின் நஸ், அதாவது மார்க்க ஆதாரங்களை மீள் பரிசீலனை செய்தல், மீள் வாசிப்பு செய்தல் அப்படின்ற ஒரு புதிய பித்அத். அந்த பித்அத் சம்பந்தமான ஒரு நூல் அவர் எழுதுகிறார். அதுலேயும் அவர் அது சம்பந்தமான தெளிவுகளை கொடுத்துக்கிறாரு. இப்படி இந்த 4 விஷயங்களையும் நாங்கள் அடுத்தது மன்ஹஜு தஸ்கியா, சலஃபர்களுடைய மன்ஹஜு தஸ்கியா எப்படி இருந்ததுன்னு அது தனியாக நாங்கள் படிக்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் அதே போல் உசூலுத் தாவா, மன்ஹஜு ஸலஃப் ஃபி உசூலித் தாவா, மன்ஹஜு ஸலஃப் ஃபி உசூலித் தாவா, இதெல்லாம் 4 தனித்தனி தலைப்புக்கள். அதை விரிவாக நாங்கள்
நேரம் எடுத்து படிக்கணும். ஹைர். இப்பொழுது நாங்கள் அந்த மசாதிரு தலக்கி அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல் ஐந்தாவது அத்தியாயம் எதனை பேசுகிறது? மசாதிரு ஸலஃபி ஃபி தலக்கி வர்ரத்து அலல் முகாலிஃபீன். சலஃபுகளிடத்தே மார்க்க கல்வியை பெறக்கூடிய மூலாதாரங்களும் அதற்கு மாற்றுக்கருத்திலே உள்ளவர்களுக்கான மறுப்புகளும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய தலைப்பு. மசாதிரு ஸலஃப் ஃபி தலக்கி என்று சொன்னால் 3 மூலாதாரங்களை இங்கு நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். 3 மூலாதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். இது அகீதா, அதே போல மன்ஹஜ் சம்பந்தமான மூலாதாரங்கள் தான். இது இல்லாவிட்டால் ஃபிக்ஹ் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய மூலாதாரங்கள் சொல்லப்படும். இஜ்மா, கியாஸ், மஸ்லஹா முர்ஸலா, ஷரஅன் கபலனா என்று பல மூலாதாரங்களை பற்றி பேசுவார்கள். குறிப்பாக 4 மூலாதாரங்கள் முத்தஃபக் அலைஹா, அப்படித்தானே? 4 மூலாதாரங்கள் கிதாப் சுன்னா வல் இஜ்மா வல் கியாஸ் என்பது முத்தஃபக் அலைஹா ஃபி உஸூல் ஃபிக்ஹ். இங்கு வந்து நாங்கள் சொல்வது இந்த மன்ஹஜ் அகீதா சம்பந்தமான மூலாதாரங்கள். அப்ப இது வந்து وهذه هي اصول التشريع الاسلامي واسسه التي عليها يدور والخارج عنها. இதுதான் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள். அடிப்படை ஆதாரங்கள். உசூல் என்று சொன்னால் என்ன? உசூல் என்றால் ஆதாரங்கள். உசூல் என்றால் இந்த இடத்துல உசூலுல் ஃபிக்ஹ் என்ன? அதில்லத்துல் ஃபிக்ஹ். உசூலுல் ஃபிக்ஹ் என்றால் அதில்லத்துல் ஃபிக்ஹ். அதுக்கு தான் உசூலுல் ஃபிக்ஹ், மார்க்க ஆதாரங்கள், ஃபிக்ஹினுடைய ஆதாரங்கள். வல் ஹாரிஜு அன்ஹா, இந்த ஆதாரங்களை விட்டு வெளியேறியவர் முனாபிதும் பில் அதாஇ வமுஸர்ரிஹும் பில் முகாலஃபதி வமுஸ்தௌஜிபுன் லில் உகூபா, தண்டனைக்குரிய தவறை செய்த ஒருவராக கருதப்படுவார். இந்த 3 மூலாதாரங்களை விட்டு வேறு மூலாதாரங்களிலிருந்து மார்க்கத்தின் அடிப்படைகளை பெறுவது தவறாகும். முதலாவது அல் மஸ்தருல் அவ்வல் அல் கிதாப், தெரிந்த விடயம். அத்தஅசீல், தஅசீல் என்று சொன்னால் கோட்பாடு ரீதியாக அவருடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அம்மல் கிதாபு ஃபஹுவல் குர்ஆன் وهو كلام الله المنزل غير مخلوق منه بدأ وإليه يعود تلقاه جبريل عن الله تعالى وبلغه جبريل عليه السلام إلى محمد صلى الله عليه وسلم وبلغه صلى الله عليه وسلم إلى أمته وهو المكتوب في المصاحف المنقول بالتواتر المتعبد بتلاوته. இது வந்து ஒரு விரிவான ஒரு வரை விளக்கம். அல் குர்ஆன் என்று சொன்னால் என்ன? முதலாவது என்ன? குர்ஆன் என்றால் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல் முனஸ்ஸல், அல் முனஸ்ஸல் இறக்கப்பட்டது, இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய இறக்கப்பட்ட வார்த்தை. கைரு மக்லூக், அது படைக்கப்பட்டதல்ல, அது படைக்கப்பட்டது. மின்ஹு பதஅ வ இலைஹி யஊத், அவனிடத்திலிருந்து அது வந்திருக்கிறது, அவனிடத்திலே தான் திரும்பி செல்லும். அப்ப இது வந்து இதுக்கு மாற்றமான கருத்து சொல்றாங்களா? குர்ஆன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லை என்று சொல்லக்கூடிய ஆக்கள் யாராவது இதா? குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தல், அல்லாஹ் தஆலா படைத்த ஒரு படைப்பு என்று சொல்வார்கள். ஓகே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை யாரிடத்திலிருந்து பெற்றார்கள்? அல்லாஹ்விடமிருந்து பெற்றார்கள். இது அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கை தான். அது அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கை தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து குர்ஆனை பெற்றார்கள். அஹ்லு சுன்னாக்கு மாற்றமான முத்தஸிலாக்கள், அஷரியாக்கள் இவங்களுடைய கொள்கை எல்லாம் என்ன? அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தார்கள் அல்லது வேறொரு இடத்திலிருந்து கேட்டு வந்தார்கள். இப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றதாக சொல்ல மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சமுதாயத்திற்கு ஒப்படைத்தார்கள். அதுதான் இன்று முஸ்ஹஃப்களிலே, குர்ஆன் பிரதிகளிலே எழுதப்பட்டிருக்கக்கூடியதுதான் அந்த குர்ஆன். அது வந்து தவாத்துர், பல வழிகளில் மறுக்க முடியாத அளவுக்கு பல வழிகளில் எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனை ஓதுவது தனி ஒரு இபாதத், ஓதுவது தனி ஒரு இபாதத். எனவே இந்த அல் குர்ஆனை இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதனைத்தான் தனது வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் அதிலேதான் அவர்கள் தீர்வை தேட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அதற்கு பல ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸிலே காணப்படுகின்றன. இதில் யாருமே மாற்று கருத்து கிடையாது, அப்படித்தானே?
எனவே அதை பற்றி மிக விரிவாக ஆதாரங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பல ஆதாரங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்ப இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் முதல் மார்க்க மூலாதாரம் அல் குர்ஆன். அதிலே தான் நாங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதிலே ஒரு தீர்வு இருக்கும் பொழுது அதை விட்டு நாங்கள் வேறொன்றுக்கும் செல்லக்கூடாது. இது முதல் அடிப்படை. இதற்கு மாற்றமான கருத்திலே உள்ளவர்களுக்கான மறுப்பை பற்றி நாங்கள் பார்த்தால், சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய கருத்துப்படி வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான விவகாரங்களில் மாத்திரம்தான் நாங்கள் குர்ஆனை ஆதாரமாக கொள்ள வேண்டும். நாங்கள் வணக்க வழிபாடுகள் விவகாரங்களிலே மாத்திரம்தான் குர்ஆனை நாங்கள் ஆதாரமாக கொள்ள வேண்டும். உலக விவகாரங்களை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் எங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலே எங்களுக்கு தேவையான முறையில் அதனை நாங்கள் என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த மதச்சார்பின்மையாளர்கள். இது எங்கு ஆரம்பித்தது? ஐரோப்பாவில் தான் இந்த கருத்து ஆரம்பித்தது. ஐரோப்பாவில் தான் இந்த கருத்து ஆரம்பித்தது. ஏனென்றால் அங்க கிறிஸ்தவ மதம் மிகவும் மோசமான முறையிலே மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். மக்களை சுரண்டி, மக்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் சுரண்டி அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அதை மக்கள் எதிர்த்தார்கள். கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், பல்வேறு விதமான தவறான நடவடிக்கைகள், அந்த மதத் தலைவர்களுடைய மோசமான செயற்பாடுகள், இவற்றையெல்லாம் பார்த்து அந்த மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? மார்க்கத்தையே வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவ மதத்தை மாத்திரமல்ல, எல்லா மதங்களையுமே அவர்கள் வெறுத்து விட்டார்கள். எனவே அவர்கள் எங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு நாளும் நாங்கள் இந்த மதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எனவே அந்த சூழலிலே இருந்த அந்த சித்தாந்தத்தை அப்படியே இஸ்லாமிய உலகிலும் சிலர் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தையும் அதே போன்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப அல்மானியா மதச்சார்பின்மை என்ற சித்தாந்தம் என்பதன் மூலமாக நாடப்படக்கூடிய விடயம் என்ன? அரசியல், ஆட்சி, அதே போல பொருளாதாரம், இவைகள் அனைத்திலும் மார்க்கத்துக்கு நாங்கள் அதிகாரம் வழங்கக்கூடாது. மார்க்கத்துக்கு அதிகாரத்தை எதிரே வழங்கக்கூடாது. அதான் அவர்கள் தஅமா லிகைஸர் லிகைஸர் வமா லில்லாஹி லில்லாஹ் என்று சொல்வார்கள் அரபியிலே. தஅமா லிகைஸர் லிகைஸர் வமா லில்லாஹி லில்லாஹ். அப்படின்னா ஆட்சியாளருக்குரியதை ஆட்சியாளருக்கு விட்டு விடுங்கள், அல்லாஹ்வுக்குரியதை அல்லாஹ்வுக்கு விட்டு விடுங்கள். அதாவது ஒரு தனி மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே தான் மார்க்கம். அதை தவிர சமூக விவகாரங்களில், பொது விவகாரங்களில், அரசியலில், பொருளாதாரத்தில் எதிலுமே மார்க்கத்தை நுழைக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். எனவே ஏதாவது ஒரு நாடு இது மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? அதனுடைய அரசியல், அதனுடைய பொதுமக்கள் சட்டதிட்டங்கள், அதே போல பொருளாதாரம், இவைகள் அனைத்துமே என்ன இஸ்லாமிய வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களாக முடிவெடுத்துக் கொண்ட விதத்திலே நடைபெறும் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே இவர்கள் என்ன செய்ய, முஸ்லிம்கள் ஒரு சாரார் தான் இப்படி மதச்சார்பின்மையாளர்களாக இருந்து கொண்டு இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். முன்வைத்தால் அவர்களுடைய கருத்து எடுபட வேண்டும் என்றால் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் ஆதாரங்கள் முன்வைக்க வேண்டும். ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்தால் தான் மக்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கருத்துக்கை ஓரளவு மதிப்பார்கள். அவர்கள் அந்த மதச்சார்பின்மையாளர்கள் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக அவர்கள் காட்டுவார்கள். ஏன்? அப்பொழுதுதான் மக்களிடத்தில் ஒரு இடம் கிடைக்கும். மக்களிடத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏதாவது ஆதாரத்தை காட்டி அவர்களை ஏமாற்ற வேண்டும். எனவே அப்படியாக அவர்கள் முன்வைத்த ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் தான் அன்தும் அஅலமு பிஅம்ரி துன்யாக்கும் என்ற ஒரு ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக வைத்தார்கள். நீங்கள் தான் உங்களுடைய உலக விவகாரங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நீங்கள் தான் என்று அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்கள்.
அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாதம் என்ன, முஸ்லீம்கள் அவர்களுடைய மார்க்க விவகாரங்களை அவர்களாகவே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், மார்க்கம் உலக விவகாரங்களில் தலையிட மாட்டாது, அது அரசியலாகவோ பொருளாதாரமாகவோ எதுவாக இருந்தாலும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கான பதில் என்ன அப்படி என்று பார்த்தால், இது இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆனை பற்றிய எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை என்பதுதான் இது இப்படியான வாதத்துக்கான காரணம். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனங்களை சாதாரணமாக படித்த எல்லோருக்கும் தெரியும், அது வணக்க வழிபாடுகளை மட்டுமா பேசுது குர்ஆன்? இல்லை, எல்லா விவகாரங்கள், மார்க்கத்தினுடைய எல்லா மனித வாழ்க்கையினுடைய எல்லா விவகாரங்களையும் அல் குர்ஆன் பேசித்தான் இருக்கிறது. எனவே அவைகள் அனைத்தையும் அல் குர்ஆன் கூறக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய அரசியல், பொருளாதாரம், போர், குடும்ப வாழ்க்கை, கல்வி, ஒழுக்க விழுமியங்கள், இது போன்ற எல்லா காலத்துக்கும் எல்லா துறைகளுக்குமான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய வசனங்கள் அது குர்ஆனில் இருக்கின்றன. எனவே குர்ஆனை படிக்காமல் இவர்கள் என்ன ஒரு கற்பனை ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இபாதத்துகளை மட்டும்தான் குர்ஆனிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற கருத்து குர்ஆனை படித்த ஒருவர் ஒரு நாளும் சொல்ல முடியாது. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ், அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களை நீங்கள் தான் நன்கறிந்தவர்கள் என்ற அந்த ஹதீஸுக்கான பதில் என்னவென்று சொன்னால், அந்த ஹதீஸ் உண்மையிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். ஆனால் அந்த ஹதீஸை இவர்கள் விளங்கியது தவறு. ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த சொல்வது போல குர்ஆன் மனிதனுடைய அனைத்து விதமான நகர்வுகள், செயற்பாடுகளையும் அதிகாரம் செலுத்தக்கூடியது. ஒரு நாளும் மனித வாழ்க்கையை விட்டும் குர்ஆனை நாங்கள் நகர்த்த முடியாது. ஆனால் உலக விவகாரங்களை பொறுத்தவரையில் அதனை நாங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். உலக விவகாரங்களை பொறுத்தவரையில் அதனை நாங்கள் 2 வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது வகை என்னவென்று சொன்னால், மனித அனுபவத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டிய மார்க்க விவகாரங்கள், உலக விவகாரங்கள். உதாரணமாக விவசாயம், தொழில், கைத்தொழில்கள், பல்வேறு விதமான கைத்தொழில்கள், வைத்தியத்துறை, இப்படி பல்வேறு விதமான துறைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் மனிதன் அவனாக அனுபவத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகளிலிருந்து அவன் உருவாக்கக்கூடிய விடயங்கள். இப்படியான விடயங்களிலே மார்க்கம் தடை செய்யாதவற்றையெல்லாம் நாங்கள் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறோம். மார்க்கம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தடை செய்யாத பொழுது அதனை இஸ்லாம் என்ன அனுமதித்திருக்கிறது. அதுதான் எங்களுக்கு தெரியும். ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق போன்ற இந்த எல்லா வசனங்களுமே அடிப்படையில் மனித அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் மனிதருக்கு அதனை அனுபவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று அனுமதி வழங்கியிருக்கிறது. இரண்டாவது, மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், குடும்ப தொடர்புகள், திருமணம், விவாகரத்து, உடன்படிக்கைகள், இது போன்ற பல்வேறு விடயங்கள், இதிலே அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை பின்பற்றித்தான் நாங்கள் செயற்பட வேண்டும். அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை பின்பற்றித்தான் நாங்கள் செயற்பட வேண்டும். குல் அத்தியு அல்லாஹ வர் ரசூல், நபியே நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல் குர்ஆன் மிக தெளிவான வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது. அவ்வாறு ஃபஇன் தவல்ல, அவர்கள் பின்பற்றாவிட்டால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா காஃபிர்களை விரும்ப மாட்டார், அது குஃப்ரை ஏற்படுத்திவிடும் என்பது அந்த வசனம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது. இது முதலாவது விஷயம், அந்த ஹதீஸுக்கான பதிலே முதல் பதில். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும் என்ற இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு சிறு பகுதி. முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருகிறது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த வரங்களை மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வாறு செய்யாவிட்டாலும் அது நன்றாகத்தான் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் சிலர் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை கேட்டு செயற்பட்டதன் காரணமாக அது அந்த விளைச்சல் மிகவும் மோசமான விளைச்சல் தான் கிடைத்தது. மோசமான தரமற்ற
விவசாயம் தான் அவர்களால் செய்ய முடிந்தது. ரசூலுல்லாஹ் திரும்ப அந்த இடத்தால் செல்லக்கூடிய நேரத்தில் கேட்டார்கள், உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் இப்படியெல்லாம் சொன்னீர்கள், அதன்படி நாங்கள் நடந்தோம் என்று சொன்ன பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய மார்க்க விவகாரங்களை பற்றி நீங்கள் தான் நன்கறிந்தவர்கள். இன்னும் பல ரிவாயத்துக்களிலே வேறு வேறு வார்த்தை பிரயோகங்கள் இதிலே வந்திருக்கின்றன. அதில் அடுத்த ரிவாயத்திலே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ரிவாயத்தை நாங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அது இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை கண்டபொழுது, மா அவுன்னு யுக்னி இதாலிக ஷையா, இதனால் பெரிய எந்த பிரயோசனம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அதனை விட்டு விட்டார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ்விடத்திலே இது சம்பந்தமாக நீங்கள் அவ்வாறு சொன்னதை கேட்டு நடைமுறைப்படுத்தியதனால் விவசாயத்திலே குறைவு ஏற்பட்டு விட்டது அல்லது தரமற்ற விவசாயம் தான் கிடைத்தது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், இன்கான யன்ஃபஅஹும் ذلك فليصنعوا, அது அவர்களுக்கு பயனுள்ளதாக அவர்கள் கருதினால் அவர்கள் செய்யட்டும். ஃபஇன்னி இன்னமா ظننت ظنا, நான் ஒரு ஊகம் தானே தவிர அது வேறொன்றும் அல்ல, நான் ஒரு வெறும் ஊகத்திலே தான் அந்த கருத்தை சொன்னேன். எனவே நான் சொன்ன ஊகத்தை வைத்து என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். ஆனால் அல்லாஹ் சொன்னதாக நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வின் மீது ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அப்ப எனவே இப்படி பல அறிவிப்புகளை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப இதிலே நாங்கள் ரசூலுல்லாஹ் அம்ரு துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்கள் என்று சொன்னதனுடைய நோக்கம் கருத்து என்னவென்றால், மனிதனுடைய ஆய்வுக்குட்பட்ட உலக விவகாரங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வஹீயிலே வந்த விடயங்கள் அல்ல, வஹீயின் வந்த விடயங்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவேதான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயங்கள் இரண்டு வகைகள். ஒன்று வஹீயின் அடிப்படையாக சொல்லக்கூடியவை, இது எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும், அதிலே தவறு நிகழ மாட்டாது. இன்னும் ஒன்று உலக ரசூலுல்லாஹ்வுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சில விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே அந்த துறை சார்ந்தவர்கள் தான் அதை நன்கு அறிந்தவர்கள் என்பதை இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது. மூன்றாவது பதில் என்னவென்று சொன்னால் இது முக்கியமான ஒரு விடயம். அந்த ஹதீஸுக்கு பதிலளிக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். நிறைய பேர் இந்த ஹதீஸை கொண்டு வந்து உலக விவகாரங்களில் மார்க்கத்தை விடைக்க நாம் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு முக்கியமான மூன்றாவது பதில் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் மேல மூணு அறிவிப்புக்களை உங்களுக்கு தந்துகிறோம், அப்படித்தானே? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று அறிவிப்புக்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த மூன்று அறிவிப்புகளையும் நீங்கள் நன்றாக அவதானித்து பார்த்தால் அதில் எங்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கவில்லை அல்லது தடை செய்யவில்லை. நீங்கள் இப்படி செய்யுங்கள் அல்லது இப்படி செய்ய வேண்டாம் என்ற நேரடியான எந்த விதமான தடையையும் ரசூலுல்லாஹ் விதிக்கவில்லை. மாற்றமாக வெறும் ஒரு கருத்தாகத்தான் ரசூலுல்லாஹ் நான் நினைக்கிறேன், இப்படி செஞ்சால் பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்பட மாட்டாது என்று ஒரு கருத்தாகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் தவிர ஒரு சட்டமாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொல்லவில்லை. எனவே ரசூலுல்லாஹ் வெறுமனே ஒரு கருத்தாக சொன்ன ஒரு விடயத்தை கொண்டு வந்து நீங்கள் மார்க்கத்திலே ரசூலுல்லாஹ் கட்டளையாக சொன்னவற்றோடு ஒப்பிடுவது நியாயமற்ற ஒரு வாதம். அடுத்தது குர்ஆன்ல உள்ள விடயத்தை நாங்கள் பேசணும். குர்ஆனை இபாதத்தில் மட்டும் நான் பின்பற்றுவோம் என்ற விஷயத்துக்கு தான் நாங்கள் மறுப்பு சொல்லி வரோம். குர்ஆன்ல ஏதாவது ஒன்று வந்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றக்கூடாது நீதா இல்லை, எல்லாமே பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். சில வேளை அவர்கள் தமது அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய சில விடயங்களிலே தவறுகள் நிகழலாம் என்பதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விடயம். அதை இமாம் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாகவே சொல்கிறார்கள். வகௌலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஹுனா லில் அன்சாரி ஃபின் நஹல், நஹலுடைய விடயத்திலே அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும் என்ற அந்த வார்த்தை லைஸ அலா வஜ்ஹில் ஹபரி அல்லதி யதுஹுலுஹு ஸிதுகு வல் கதிப் وإنما كان على طريق الرأي منه, வெறும் ஒரு கருத்தாகத்தான் சொன்னார்களே தவிர ஒரு தகவலாக சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. எனவே அதில் உண்மை பொய் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. வலிதாரிக قال لهم إنما ظننت ظنا وأنتم أعلم بأمر دنياكم,
வஹுக்முல் அம்பியா வஆராஹும் ஃபி ஹுக்மி உமூரி துன்யா, உலக விடயங்களில் நபிமார்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் ஏனையவர்களுடைய தீர்ப்பை போன்றுதான் என்பது காதி அய்யாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இதுல என்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மனிதனுடைய அனைத்து விவகாரங்களிலும் அதிகாரம் செலுத்தக்கூடியவை என்பதற்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. யாரை சொல்லலாம்? இந்த ஹதீஸ் இவர்கள் தமக்கு ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய அந்த ஹதீஸிலேயே அவர்களுக்கு மறுப்பு இருக்கிறது. யோசிச்சு சொல்லுங்க யாராவது பதில். ஆம், சஹாபாக்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியான கட்டளை பிறப்பிக்காவிட்டாலும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்ற விடயத்தை கூட நடைமுறைப்படுத்தினார்கள், அப்படித்தானே? அப்ப சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. அது கட்டளை தோரணையில் சொல்லாவிட்டால் கூட அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே சஹாபாக்களுடைய செயற்பாடு எங்களுக்கு எதிரை உணர்த்துகிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸிலே வரக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதுதான் அடிப்படை. விதிவிலக்காக ஒரு சில விடயங்கள் இப்படி நடைபெறலாம் என்பதைத்தான் அது எங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் சொல்வது போல எங்களுடைய எல்லா விவகாரங்களையும் நாங்கள் நினைத்ததுவாறு நடக்கலாம். மார்க்க அந்த இபாதத்துடைய விடயத்திலே மாத்திரம்தான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பது தவறான வாதம் என்பதை அந்த சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடு எங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ரைட், இது குர்ஆன் சம்பந்தமான பகுதி. இதுல பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்த பகுதி தான் பல்வேறு விதமான சிக்கலுக்குரிய பகுதி. அது என்ன? இரண்டாவது மார்க்க ஆதாரம் சுன்னா. இரண்டாவது மார்க்க ஆதாரம் சுன்னா. மின் உசூலி மன்ஹஜி ஸலஃப் ஃபி தலக்கி, மார்க்க விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான மன்ஹஜு ஸலஃபினுடைய ஆதாரங்கள் உள்ளதுதான் அல்லது அடிப்படைகள் உள்ளதுதான் அல் இஅ்திமாது அலா மா ஸஹ்ஹ அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த ஆதாரபூர்வமான செயல்களின்படி செயற்படுவது. அப்ப சுன்னாவை பொறுத்தவரையிலே என்ன, ஆதாரபூர்வமான சுன்னாக்கள் மாத்திரம்தான் எங்களுடைய மார்க்க ஆதாரம். ஹதீஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அனைத்தும் மார்க்க ஆதாரங்கள் அல்ல. இது மன்ஹஜு ஸலஃபிலே உள்ள முக்கியமான ஒரு விடயம். மன்ஹஜு ஸலஃபுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? எதை அவர்கள் ஹதீஸ் என்று சொன்னாலும் அவர்களுடைய தலைவர்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களோ சொன்னால் அது அவருடைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்த எல்லா விடயங்களையுமே மார்க்கமாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் மன்ஹஜு ஸலஃபை பொறுத்தவரையிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மாத்திரம்தான் மார்க்க ஆதாரங்கள். சுன்னா என்று சொன்னால் என்ன? சுன்னா என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச விடயம் என்ன? ஹிய மா ஸதர அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த குர்ஆனை தவிர்ந்த சொல், செயல், அங்கீகாரம். அடுத்தது என்ன? அவு சிஃபாண்டா ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வினுடைய பண்புகள், தோற்றங்கள், அவருடைய குணங்கள், இது சம்பந்தமான எல்லா விடயங்களும் சுன்னாவிலே உள்ளடங்கும். உசூலுல் ஃபிக்ஹ்ல என்ன, அது சிஃபத் என்பது வராது. உசூலுல் ஃபிக்ஹ்ல சட்டம் எடுப்பதற்காக எதிரே இருந்து சட்டம் எடுக்கலாம் என்று சொன்னால் அதுல ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபத் வரமாட்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபத் சட்டம் எடுப்பதிலே வரமாட்டாது. சட்டம் எடுப்பதிலே கவுல், ஃபிஅல், தக்ரீர், சொல், செயல், அங்கீகாரம் மாத்திரம்தான் வரும். எனவே உசூல் ஃபிக்ஹ்ல இந்த சிஃபத் என்பதை சொல்ல மாட்டார்கள். பொதுவாக ஹதீஸ் கலையில தான் இதை சொல்வார்கள். ஹதீஸ் கலையில அடுத்தது குர்ஆன்ல இது சம்பந்தமாக ஆதாரங்களை நாங்கள் பார்த்தால், சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம், குர்ஆன்ல சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்த்தால், எங்கெல்லாம் அல் கிதாப் என்பதோடு சேர்த்து ஹிக்மா என்பது வருமோ அங்கெல்லாம்
ஹிக்மா என்று சொன்னால் சுன்னாவை குறிக்கிறது என்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனம் வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது வேதத்தையும் ஹிக்மாவையும் இறக்கி இருக்கிறான் என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஃபதக்கரல்லாஹுல் கிதாப வஹுவல் குர்ஆன், அல்லாஹ் வேதத்தை சொல்லி இருக்கிறான், அதுதான் குர்ஆன். வதக்கரல் ஹிக்மத, ஹிக்மத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறான். ஃபஸமிஅது மன் அர்பா மின் அஹ்லில் இல்மி பில் குர்ஆன், குர்ஆனுடைய கல்வி உள்ளவர்களிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். யகூலு அல் ஹிக்மத்து சுன்னத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல அறிஞர்கள் அல் ஹிக்மத் என்று சொன்னால் இந்த இடத்திலே சுன்னாவை குறிக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது சுன்னாவை பொறுத்தவரையிலே அது குர்ஆனிலே உள்ள அதே சட்டத்தை சொல்கிறது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் குர்ஆனில் உள்ள ஒரு சட்டம் என்ன, தொழுகை கடமை, ஜக்காத்து கடமை, ஹஜ் கடமை என்ற அதே சப்ஜெக்டுகளை ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது என்ன, குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லப்பட்டவைகளுக்கு விவரங்களை ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடியும். அதாவது தொழுகையினுடைய எண்ணிக்கைகள், ரக்காத்தினுடைய எண்ணிக்கைகள், ஜக்காத்தினுடைய அளவுகள், இது போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். மூணாவது குர்ஆனில் இல்லாத மேலதிகமான விடயங்களையும் அல் குர்ஆனிலே ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடியும். குர்ஆனிலே இல்லாத மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக என்ன, உதாரணம் குர்ஆனிலே இல்லாமல் ஹதீஸிலே வந்த விடயங்கள் புக்ல ஈகிதான் பார்த்து சொல்லுங்க. தஹ்ரீமுல் ஜம்இ பைனல் மர்அதி வ அம்மதிஹா, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுடைய பெற்றோருடைய சகோதரிகளையும் நாங்கள் ஒரே நேரத்தில் திருமணம் செய்ய முடியாது. அதே போல மிருகங்களை, காட்டு மிருகங்களை வேட்டையாடுவது, கூரிய பற்கள் உள்ள அவற்றை வேட்டையாடுவது கூடாது என்பது போன்ற விடயங்கள் இது குர்ஆனிலே தெளிவாக இடம்பெறவில்லை. குர்ஆனிலே ஹராமாக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு வஹில்லலக்கும் மா வரா அதாலிக்கும், அதுக்கு பின்னால் உள்ள எல்லாரும் உங்களுக்கு ஹலால் தான் என்று குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் ஹதீஸிலே அதுக்கு மேலதிகமாக குர்ஆனிலே இல்லாத ஒரு மேலதிகமாக தடை செய்யப்பட்டவர் தான் ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் செய்தால் அந்த பெண்ணுடைய பெற்றோருடைய சகோதரிகளை நாங்கள் ஒரே நேரத்தில் மனைவியாக வைத்திருக்க முடியாது. இதனை இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் இந்த விடயங்களை தெளிவாக சொல்கிறார்கள். சுன்னா 3 வகையாக இருக்கிறது. குர்ஆனுக்கு 3 சுன்னா குர்ஆனோடு 3 வகையிலே சம்பந்தப்படுகிறது. ஒன்று குர்ஆனிலே உள்ள அதே விடயத்தை உறுதிப்படுத்தி சொல்வது, இரண்டாவது குர்ஆனிலே சுருக்கமாக உள்ளதை விவரமாக சொல்வது, மூணாவது குர்ஆனிலே இல்லாத மேலதிகமான ஒரு சட்டத்தை சொல்வது. இந்த 3வே சுன்னாவிலே இடம்பெறக்கூடிய விடயங்கள். 3ஐயுமே நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்ப சுன்னா மார்க்க ஆதாரம் என்பதற்கான கருத்துக்களை இங்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது இஸ்லாமிய சமுதாயம் இஜ்மாவாக ஏகமனதாக இந்த சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான் என்ற கருத்திலே தான் இருக்கிறார்கள். அதற்கான அறிஞர்களுடைய கருத்துக்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், யாரையெல்லாம் நான் சந்தித்தேனோ அறிஞர்கள், அவர்கள் அனைவருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வழியின் மூலமாக வரக்கூடிய ஹதீஸ்களை கூட ஏற்றுக்கொள்வார்கள். அதனை சுன்னத்தாக அவர்கள் கருதுவார்கள். அதனை பின்பற்றக்கூடியவர்கள் புகழக்கூடியவர்கள், அதற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், فحكيت عامة معاني ما كتبت في صدري كتابي هذا, எனது இந்த நூலிலே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தையும் முன்னால் வந்த பலரிடத்திலே இருந்து தான் நான் கேட்டு சொல்லியிருக்கிறேன். மினல் முத்தகத்திமீன ஃபில் இல்மி பில் கிதாபி வஸ் சுன்னதி வ இக்திலாஃபின் நாஸி வல் கியாஸி வல் மஅகூல். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி, அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமையை பற்றி அறிந்தவர்கள், கியாஸை பற்றி பகுத்தறிவு ரீதியான கல்வியை பெற்ற எல்லா அறிவுள்ளவர்களிடத்திலே இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அவர்களில் யாருமே ஃபமா ஹாலஃப மின்ஹும் வாஹிதுன் வாஹிதன், அவர்கள் யாருமே ஒருவருக்கு ஒருவர் மாற்று கருத்து சொன்னது கிடையாது இந்த விடயத்திலே. வகாலு
هذا مذهب أهل العلم من أصحاب رسول الله صلى الله عليه وسلم والتابعين وتابع التابعين ومذهبنا. இதுதான் சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத் தாபியங்கள், அதே போல எங்களுடைய கொள்கையும் இதுதான். யார் இதற்கு மாற்றமாக செயற்படுவார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வழியை விட்டும் பிரிந்து சென்று விட்டார், அவர் அறிவிலிகளில் உள்ளவர்கள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு வழியின் மூலமாக ஹதீஸ் வந்தாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தின் அந்த காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் உள்ள நடைமுறை என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு சுன்னா என்று நிரூபணமாகிவிட்டால், இது சுன்னாதான் என்பது நிரூபணமாகிவிட்டால், ஹதீஸ் என்பது நிரூபணமாகிவிட்டால் முஸ்லிம்கள் எல்லோருமே என்ன கருத்தில் இருக்கிறார்கள்? அதனை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதாக இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதிலே எந்த ஒரு அறிஞரும் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பல்வேறு குர்ஆன் வசனங்களை முன்வைத்து சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்பதாக சொல்கிறார்கள். சூரா நஹ்லுடைய 44வது வசனம், வஅன்ஸல்னா இலைக ذிக்ரா லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அதுபோல சூரா நஹ்லுடைய 64வது வசனம், வமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இல்லா லிதுபய்யின லஹுமுல்லதி இக்தலஃபு ஃபீஹி என்று குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் இறக்கி இருக்கிறோம், மக்களுக்கு நீங்கள் அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக என்ற கருத்தை கொண்ட பல்வேறு வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதை சொல்லிவிட்டு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஃபக்கத் தபய்யன பிபயானில்லாஹி ஜல்ல திக்ருஹு. அல்லாஹ் தஆலா மேலே சொன்ன அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே, அந்த வசனங்களின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இறக்கிய ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி வைத்த அல் குர்ஆனில் பல பகுதிகள் இருக்கின்றன. அன்ன மிம்மா அன்ஸலல்லாஹு மினல் குர்ஆனி அலா நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லா யூஸலு இலா இல்மி தஅவீலிஹி இல்லா பிபயானிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய விளக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவு இல்லாமல் எங்களால் அதனை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே குர்ஆனில் பல விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவு எங்களுக்கு மிக அவசியம் என்பதை நாங்கள் இருந்து பார்க்கிறோம். அடுத்தது பாருங்கள், முக்கியமான ஒரு கூற்று இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 104வது பக்கம், வ கிதாபுல்லாஹி அரபி, அல்லாஹ்வுடைய வேதம் அரபு மொழியிலே இருக்கிறது. வ அல்ஃபாதுஹு முஹ்தமிலத்துன் லில் மஆனி, அதனுடைய வார்த்தைகள் பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடானவை. சரிங்களா? வ ஃபலா சபீல இலா முராதில்லாஹி மின்ஹா இல்லா பிபயானி ரசூலிஹி. எனவே அதன் மூலமாக அந்த வார்த்தையிலே பல கருத்துக்கள் இருந்தாலும் அது எந்த கருத்து நாடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய தெளிவு விளக்கம் எங்களுக்கு அவசியம். அதைத்தான் சூரத்து நஹ்லுடைய 44வது வசனம், அன்ஸல்னா இலைக ذிக்ரா லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காகவே உங்களிடத்திலே நாங்கள் இந்த போதனையை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சொல்லிவிட்டவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற பல்வேறு சட்டதிட்டங்கள் இவைகள் அனைத்துமே குர்ஆனிலே சுருக்கமாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே யார் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து நேர்மையானவர்கள் அறிவிக்கக்கூடிய தகவல்களை எடுத்துக்கொள்ளவில்லையோ தல்ல வசார ஃபி அம்யா, அவர் வழிகட்டி சென்று விட்டார் என்பதாக சொல்கிறார்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதனை மிக தெளிவாக சொல்கிறார்கள். இதா பனைனா அலா அன்ன சுன்னத் பயானுல் லில் கிதாப், சுன்னா குர்ஆனுக்கு விளக்கம் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டால் ஃபலா புத்த அன் தகூன பயானன் லிமா ஃபில் கிதாபி இஹ்திமாலுல் லஹு வ லிகைரிஹி, பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள குர்ஆனிலே உள்ள விடயங்களுக்கு சுன்னாதான் தெளிவாக அமையும், விளக்கமாக அமையும். ஃபத்பையினு சுன்னத்து அஹதல் இஹ்திமாலைஹி தூனல் ஆகர், ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையில பல இடம்பாடுகள் இருந்தால், பல சாத்தியக்கூறுகள் இருந்தால், விளக்கங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் சுன்னா வந்து என்ன செய்யும், அதற்கான விளக்கம் இதுதான் என்பதை அது சொல்லும். எனவே ஒரு ஃபைதா அமிலல் முகல்லஃபு அலா வஃகில் பயானி, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் செயற்பட்டால் அதா அல்லாஹ் ஃபீமா அராத பிகலாமிஹி,
அப்பொழுதுதான் அவன் அல்லாஹ் அவனுடைய வார்த்தையின் மூலமாக எதனை நாடினானோ அதற்கு கட்டப்பட்டவனாக கருதப்படுவான். குர்ஆனை பார்த்து அவருடைய சொந்த விளக்கத்தின் அடிப்படையில் புரியதை எல்லாம் பின்பற்றினால் அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக அமைய மாட்டாது. அது சம்பந்தமாக ஹதீஸிலே என்ன விளக்கம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எப்படி அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை பார்த்து பின்பற்றினால் தான் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதாக கருதப்படும் என்பதாக இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். யாரு வலவ் அமில அலா முகாலஃபத்தில் பயான், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்துக்கு மாற்றம் செய்வதற்கு யாரு முயற்சி செய்வார்களோ, அப்படி நடந்து கொள்வாரோ, அவர் அஸல்லாஹ தஆலா ஃபீ அமலிஹி அலா முகாலஃபத்தில் பயான், அந்த விளக்கத்துக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவராக அவர் கருதப்படுவார். ஏன் அல்லாஹ் தஆலா தனது வார்த்தையின் மூலமாக தான் நாடியதை அவன் செய்யவில்லை. அல்லாஹ் எதனை நாடினானோ அதனை செய்யாமல் இவர் விளங்கியதை செய்வது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக அமைய மாட்டாது. எனவே தான் சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது எவ்வளவு அவசியமானது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே குர்ஆனிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளில் அல்லாஹ் தஆலா எதனை நாடுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சுன்னாவினுடைய விளக்கம் அவசியம். சுன்னாவினுடைய விளக்கம் அவசியம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் பேரளவிலே குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் அது உண்மையாக குர்ஆனை பின்பற்றியதாக அமைய மாட்டாது. இப்னு அபில் ஐஸ் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் யாரு தெரியுமா யாருக்காவது? இப்னு அபில் ஐஸ் அல் ஹனஃபி கேள்விப்பட்டீரா இல்லையா? அகீதத்து தஹாவியாவுக்கு சேர்ந்த முறையிலே ஷரஹ் செய்த ஒரு அறிஞர், சலஃபுகளுடைய மன்ஹஜின் அடிப்படையிலே ஷரஹ் செய்த ஒரு அறிஞர் தான் இப்னு அபில் ஐஸ். ஒரு ஹனஃபி மذஹபைச் சேர்ந்தவர். ஆனால் அவருடைய ஷரஹுல் அகீதத்து தஹாவியா என்ற கிதாபு மிகவும் அருமையான ஒரு நூல். அந்த நூலை அவர் முழுக்க முழுக்க யாருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறார், தொகுத்திருக்கிறார்? யார் படிச்சீங்க அந்த கிதாபு? ஷரஹுல் அகீதத்து தஹாவியா இப்னு அபில் ஐஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபை படிச்சாக்கள் தெரியும் இல்லையா? கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அகீதத்து தஹாவியா அந்த கிதாபை பிதஅத்வாதிகளும் பயன்படுத்துகிறார்கள், அஹ்லுஸ் சுன்னாக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது. அவர்களுக்கு ஏற்றவாறு அதை ஷரஹ் செய்வார்கள், விளக்கம் சொல்வார்கள். எனவே அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய மன்ஹஜின் அடிப்படையில் அதுக்கு மிகச்சிறந்த ஷரஹ் எழுதினவர்கள் தான் இப்னு அபில் ஐஸ் ரஹ்மத்துல்லாஹ். ஹனஃபி மذஹபைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சலஃபுடைய மன்ஹஜின் அடிப்படையில் ஷரஹ் செய்திருக்கிறார். அவருடைய கிதாபை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல 195% கிட்டத்தட்ட பெரும்பாலும் அனைத்துமே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கருத்துக்கள் தான். அதுல அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி தான் அது இருக்குது. ஆனா ஒரு இடத்துல அவர்களுடைய பெயரை அவர் பயன்படுத்தவே இல்லை. இப்னு தைமியாவுடைய பெயரையோ இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சில இடங்களில் பயன்படுத்தி பாருங்க, ஆனா பெரும்பாலும் அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா பயன்படுத்தி இருந்தால் அவருடைய விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம். அவர்களுக்கு இப்னு தைமியா, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தன. ஆனால் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அகீதா நூலை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த நூலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டுமே அதே வார்த்தைகள் தான் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த புத்தகம் மிகவும் அருமையான ஒரு புத்தகம். அவர் சொல்கிறார், இது அவருடைய அந்த கிதாபில் தான் சொல்றாரு, ஷரஹுல் அகீதத்து தஹாவியால كيف يتكلم في اصول الدين من لا يتلقاه من الكتاب والسنه. மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெறாமல் எப்படி ஒருவர் பேச முடியும் என்று அவர் கேட்கிறார். இன்னமா يتلقاه من قول فلان, இன்னார் சொன்னார் அன்னார் சொன்னார் என்று எப்படி மார்க்க விடயங்களில் பேசலாம் என்று அவர் கேட்கிறார். அடுத்து மேலும் தொடர்ந்து சொல்கிறார், வையா ஸஅன அன்னஹு يأخذه من كتاب الله. நான் மார்க்க குர்ஆனிலே இருந்து தான் நான் எடுக்கிறேன் என்று அவர் சொன்னாலும் لا يتلقى تفسير كتاب الله من احاديث الرسول ولا ينظر فيها ولا فيما قاله الصحابة والتابعون لهم بإحسان المنقول إلينا عن الثقات. குர்ஆனிலே இருந்து அவர் எடுப்பதாக சொல்லிக் கொண்டாலும் ஹதீஸ்களில் இருந்து அவர் பெறாவிட்டால் அது உண்மையான ஆதாரமாக அது அமைய மாட்டாது என்பதைத்தான் சொல்கிறார். ஹதீஸ்கள், சஹாபாக்களுடைய, தாபீங்களுடைய கருத்துக்களை பார்க்காமல் குர்ஆனில் இருந்து ஒருத்தர் கருத்தை சொன்னால் அது சரியான கருத்தாக இருக்க மாட்டாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் காரணம் என்ன?
சஹாபாக்கள் ஒரு நாளும் குர்ஆனுடைய வார்த்தைகளை மட்டும் எங்களுக்கு கொண்டு வந்து தரவில்லை, மாற்றமாக அதனுடைய கருத்தையும் சேர்த்துதான் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தார்கள். சஹாபாக்கள் குர்ஆனை சிறுவர்கள் படிப்பதை போல அவர்கள் படிக்கவில்லை, மாற்றமாக கருத்துக்களை உணர்ந்துதான் படித்தார்கள். யார் அவர்களுடைய அந்த வழியை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் தனது சொந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். யாராவது இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுக்காமல் அதில் ஏறிட்டும் பார்க்காமல் சொந்தமாக விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தால் அது அவருடைய சொந்த கருத்தை தவிர அது மார்க்கம் அல்ல என்பதாக இமாம் இப்னு அபில் அஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? يجب أن يعلم أن النبي صلى الله عليه وسلم بين لأصحابه معاني القرآن كما بين لهم ألفاظه. رسول الله صلى الله عليه وسلم குர்ஆனை சஹாபாக்களுக்கு வெறுமனே வார்த்தைகளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கவில்லை, மாற்றமாக என்ன செய்தார்கள்? மஆனியஹு, அதனுடைய கருத்தையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். கருத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக என்ற அந்த வார்த்தையிலே இந்த இரண்டு கருத்துக்களுமே அடங்கியிருக்கின்றன. அதனுடைய வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள், கருத்துக்களையும் தெளிவுபடுத்தினார்கள். எனவே சஹாபாக்கள் வெறும் வார்த்தைகளை மாத்திரம்தான் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தார்கள், நாங்கள் விரும்பியவாறு அதனை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வது தவறான ஒரு வாதம். அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம், என்பதை பல விதங்களிலே அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அல் குர்ஆனும் சுன்னாவும் சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம் என்பதை பல விதங்களில் எங்களுக்கு சொல்கிறது. தலாலாத்துன் நுசூஸ் அலா உஜூபி இத்திபாஇ சுன்னதி கதீரத்துன் ஜித்தன். சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம் என்பதற்கு மார்க்க ஆதாரங்கள் அது பல விதங்களில் சுட்டி காட்டுகின்றன. இதில் காட்டப்பட்டிருக்க 4 முறைகளில் சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம் என்பதை மார்க்க ஆதாரங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. 6 விதங்கள். முதலாவது விடயம் என்ன? சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம் என்பதை என்னென்ன வகைகளில் குர்ஆன் சுன்னாவில் காணப்படுகிறது என்று சொன்னால், முதலாவது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது அல்லாஹ்வை பின்பற்றுவதை போன்று. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது அல்லாஹ்வை பின்பற்றுவது போன்று. ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு சமன். ரசூலுல்லாஹ் தடை செய்வது அல்லாஹ் தடை செய்வது போன்றுதான் என்ற பல ஆதாரங்களை நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு புதிய சிஸ்டம். என்ன சிஸ்டம் என்று கேட்டால், ஆதாரங்களை அப்படியே 1 2 3 4 சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு குறிப்பிட்ட கருத்தையும் தரக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் தொகுப்பாக சொல்லுவது. முதலாவதுல 3 ஆதாரங்கள். 3 ஆதாரங்கள். அந்த 3 ஆதாரங்களும் சொல்லக்கூடிய விடயம் என்ன? ஒரு விடயம். என்ன விடயம்? அதுதான் ரசூலுல்லாஹ்வை கட்டுப்படுவது அல்லாஹ்வை கட்டுப்படுவது போல, ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது போல என்ற அந்த கருத்துக்களை தரக்கூடிய ஆதாரங்கள். இப்படி ஆதாரங்களை தொகுப்பது என்பது ஒரு தனி திறமை. ஆதாரங்களை தொகுத்தெடுக்க வேண்டும். ஒரு 10 15 ஆதாரம் இருந்தால் அந்த 15 ஆதாரமும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு 4 தான். அப்ப நாங்கள் 15 ஆதாரத்தையும் அடுக்கின்னு போகாம ஆதாரங்களை தொகுக்க வேண்டும். இந்த 3 ஆதாரங்கள் இந்த கருத்தை சொல்கின்றன, இந்த 3 ஆதாரங்கள் இந்த கருத்தை சொல்கின்றன என்று தொகுப்பது என்பது ஒரு தனித்திறமை. அப்படியான ஒரு விடயம் தான் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது முதலாவது விடயம். அது எங்களுக்கு மய்யுத்தாய் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ் மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ் என்ற பல ஆதாரங்களை நாங்கள் சொல்லலாம். அடுத்து இரண்டாவது விடயம், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்ற நேரடி கட்டளை. ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நேரடி கட்டளையாக பல வசனங்கள் பல ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். குல் அத்தீஉ அல்லாஹ வர் ரசூல். அதே போல வஅத்தீஉ அல்லாஹ வஅத்தீஉ ரசூல். ஹதீஸ்ல அத்தீஊனி மா குன்து பைன அத்ஹுரிக்கும் என்ற பல ஆதாரங்கள் எல்லாம் நேரடியாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை சொல்கிறது. அப்ப எனவே சுன்னாவை நாங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். மூன்றாவது விடயம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னது. மூணாவது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், தடை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஆதாரங்கள். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு இதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு வ இதா அமர்த்துக்கும் பிஅம்ரின் ஃபாது மின்ஹு மஸ்ததாதும். இந்த ஆதாரங்கள் மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தடை செய்ததை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாலாவது
ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை எச்சரித்து வரக்கூடிய ஆதாரங்கள். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும் என்பதை அல்லது தண்டனை ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹுடைய விளக்கம், அருமையான விளக்கம். அவர்கள் சொல்கிறார்கள், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, அவருடைய கட்டளை என்றால் யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. وهو سبيله أمر رسول الله إنه وهو سبيله ومنهاجه وطريقته وسنته وشريعته. فتوزن الأقوال والأعمال, அனைத்து பேச்சுக்களும் அனைத்து செயற்பாடுகளும் بأقواله وأعماله, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களோடு ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாடுகளோடும் நிறுத்து பார்க்கப்படும். فما وافق ذلك قبل, அதனோடு ஒத்துப்போகக்கூடியவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். وما خالفه فهو مردود على قائله وفاعله كائنا ما كان. فليحذر وليخشى من خالف شريعة الرسول صلى الله عليه وسلم باطلا أو ظاهرا, உள்ளங்கமாக வெளிரங்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாறு செய்தவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். எதை அஞ்சிக் கொள்ளட்டும்? அன் துஸீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுவதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். என்ன குழப்பம்? மின் குஃப்ரின் அவ் நிஃபாகின் அவ் பித்அத்தின், இது போன்ற ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதத்திலே குஃப்ர், நிஃபாக், பித்அத் போன்றவைகள் ஏற்படலாம். அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லது உலகத்திலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை, பிகத்லின் கொலை தண்டனை அல்லது ஹஜ் அல்லது சிறை, இது போன்ற தண்டனைகள் அவர்களுக்கு கிடைப்பதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்தால் அவரை என்ன செய்யலாம்? சிறை பிடிக்கலாம், தண்டிக்கலாம் என்ற விடயத்தை தான் அந்த வசனம் சொல்கிறது என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஐந்தாவது விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதற்கு மாறு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. மாறு செய்யக்கூடிய, மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. وما كان للمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ் ரசூலும் ஒரு விடயத்தை தீர்ப்பு செய்துவிட்டால் யாருக்கும் தெரிவிச்சொல் விடம் எதுவும் கிடையாது. அப்படி செய்வது ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அவ்வாறு மாறு செய்தால், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தால் அது மிகப்பெரிய வழிகேடு என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் மூமினாக, ஆண் பெண் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதா கதல்லாஹு வரசூலுஹு ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய விடயத்திலே, அந்த மூமினான ஆண் பெண்களுடைய விடயத்திலே ஏதாவது ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கிவிட்டால், அயதஹய்யரு மின் அம்ரிஹிம் கைரல்லதி கதா பிஹிம், அவர் வழங்கிய தீர்ப்புக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை தெரிவு செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த ஆறாவது விடயம் என்னவென்று சொன்னால், கருத்து வேற்றுமைகளின் போது, பிரச்சனைகளின் போது ரசூலின் பக்கம், ரசூலுல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்தில் நீங்கள் முரண்பட்டுக் கொண்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் செல்லுங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வின் மறுமை நாளையும் நம்பியவர்களாக இருந்தால். எனவே ரசூலுல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் கருத்து வேற்றுமையின் போது சுன்னாவை நோக்கி செல்வது என்பது ஈமானின் அத்தியாவசியமான விடயங்களில் ஒன்று. ஈமானின், அதனால்தான் இன் குன்தும் துமினூன பில்லாஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மூமின்களாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள். எனவே ஈமான் உள்ளவர்கள் கட்டாயம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்து நடக்க வேண்டும். பிரச்சனை என்பது அதிலிருந்தான் தீர்ப்பு பெற வேண்டும் என்று இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. வேற எங்கு ரசூல் அம்மா கவுலுஹு அன் ரசூல், ரசூலுல்லாஹ் இடத்திலே நாங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் அவரிடத்திலே சென்று கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய சுன்னத்திலே இருந்து நாங்கள் அதற்கான தீர்வை நாங்கள் பெற வேண்டும். அடுத்த முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிரச்சனையின் போது அவர்களுடைய முடிவைத்தான் நாங்கள் இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதி முடிவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய முக்கியமான வசனம் தான் சூரத்து நிசாவினுடைய 65வது வசனம். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த வசனத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்?
இதிலே இந்த கடுமையான எச்சரிக்கையை பார்க்கும் பொழுது எங்களுடைய மெய் சிலிர்க்கின்றன, உள்ளங்கள் நடுநடுங்குகின்றன. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன் மீதே சத்தியம் செய்கிறான். ஃபலா வரப்பிக்க, உங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் ஒரு சாதாரண விடயம் அல்ல, அதுவும் சாதாரண சத்தியம். வரப்பிக்க என்று சொல்லுவது ஃபலா வரப்பிக்க என்று அல்லாஹ் தஆலா தஅக்கீத் ஹர்ஃபு நஃபியை கொண்டு தஅக்கீத் செய்கிறான். என்ன தஅக்கீத் செய்கிறான்? அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஒரு மனிதனுடைய முதலே அதுதான். ஒரு மனிதனுடைய ஒரு அல்லாஹ்வுடைய அடியாருடைய முதல் என்ன? ஈமான். அந்த ஈமானே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத ஒரு சந்தர்ப்பம் என்பதை அல்லாஹ் தஆலா கடுமையான சத்தியங்கள் மூலம் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வெறுமனே ஏற்றுக்கொள்வது மாத்திரமா? ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை வெறுமனே ஏற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது. ثم لم يكتفي سبحانه بذلك حتى قال ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت. நீங்கள் வழங்கிய அந்த தீர்ப்பிலே என்ன, எந்த விதமான சங்கடமும் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது. சிலவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம், சுன்னாவிலே வந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் என்ன, இப்படி ஒரு தீர்ப்பு வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, இதுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே, எப்படி என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வரும். அப்படி ஒரு சங்கடம் கூட எங்களுக்கு வரக்கூடாது. அப்ப ஃபபம்ம இல தஹ்கீமி அம்ரன் ஆகர, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தையும் இணைத்திருக்கிறார்கள். வஹுவ அதமு வுஜூதி ஹரஜின் ஃபீ சுதூரிஹிம், அவருடைய உள்ளத்திலே எந்த விதமான சங்கடங்களும் இருக்கக்கூடாது என்பதை மேலதிகமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்பவே ஃபலா யகூனு முஜர்ரது தஹ்கீமி வல் இஸ்ஆனி காஃபியன், ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை கேட்டு வழிபடுவது மாத்திரம் போதாது, அப்படி வழிபடுவதோடு உள்ளத்திலும் அது சம்பந்தமான முழுமையான திருப்தி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மூமினுடைய அடையாளம். அதை முழுமையான திருப்தி, முழு மன திருப்தியோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு முடித்து விட்டானா? இல்லை. சும்மலம் யக்தஃபி பிஹாதா குல்லிஹி, அத்தோடு கூட அல்லாஹ் தஆலா முடித்துக் கொள்ளவில்லை, போதுமாக்கிக் கொள்ளவில்லை. பல் தம்ம இலைஹி கௌலஹு வயுஸல்லிமு, மேலும் அதனை அவர்கள் வயுஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் தஆலா தௌக்கீது செய்கிறார். அதனை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அதற்கு கட்டுப்பட வேண்டும், அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது எவ்வளவு ஆழமாக சென்று நாங்கள் கட்டுப்பட வேண்டும், எவ்வளவு முழு மன திருப்தியோடு கட்டுப்பட வேண்டும், எந்த விதமான சங்கடமும் பின்வாங்கல்களும் அதில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமான எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் முழுக்க அதனை முழு மன திருப்தியோடு அதற்கு கட்டுப்படுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது என்பதை ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்த விடயம் என்று சொன்னால், அப்பவே இதன் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்று சொன்னால், சுன்னாவை ஆதாரமாக நாங்கள் கொள்வது மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒரு விடயம். மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒரு விடயம், மறுக்க முடியாத ஒரு விதிமுறைகளில் ஒன்று, இஸ்லாத்தில் உள்ள மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத விதிமுறைகளில் ஒன்று, அதற்கு யாருமே மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், மார்க்க ஆதாரம், அதாவது சுன்னா மார்க்க ஆதாரம் என்பது ஓகே, ஆனால் அது தனித்து மார்க்க சட்ட திட்டங்களை சொல்ல முடியுமா? இஸ்திக்லாலு சுன்னதி பித்தஷ்ரீஅ், இஸ்திக்லாலியத்து சுன்னதி பித்தஷ்ரீஅ் என்று சொன்னால் தனித்து அது மார்க்க சட்டங்களை, குர்ஆனிலே இல்லாத, குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட சட்டங்களை அது சொல்ல முடியுமா என்பதுதான் அடுத்த விடயம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அதில் சற்று விரிவாக இங்கு பேசப்பட்டிருக்கிறது. இத்தஃபக ஸலஃபு அலா அன்ன சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜிபு இத்திபாஉஹா முத்லகன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் முழுக்க அப்படியே நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது ஸலஃபுகளுடைய இஜ்மாவான கருத்தாகும். அதிலே குர்ஆனில் வந்த விடயத்தை சொன்னதாக இருக்கலாம், குர்ஆனில் உள்ளதற்கு தெளிவு வழங்கக்கூடிய சுன்னத்தாக இருக்கலாம், அல்லது
மேலதிகமான சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கலாம், மேலதிகமாக சுன்னாவிலே இடம்பெற்ற ஒரு விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த விதமான வித்தியாசமின்றி அனைத்தையும் ஒரே தரமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் சலஃபுகளுடைய கருத்து. இதற்கு ஆதாரம் தான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்பதற்கு நாங்கள் 6 தலைப்புகளிலே பல்வேறு ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம். இவைகள் எல்லாம் அதற்கான ஆதாரங்கள். அந்த ஆதாரங்கள் எதுவுமே நீங்கள் குர்ஆன்ல வந்த விஷயத்தை ஹதீஸ் சொன்னா மட்டும்தான் பின்பற்றணும், அது குர்ஆனுக்கு விளக்கமாக ஹதீஸ் வந்தா மட்டும்தான் பின்பற்றணும், அப்படி என்பதாக கிடையாது. பொதுவாக தான் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எப்படி வந்தாலும் நாங்கள் சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை மிக தெளிவாகவே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுமாறு பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு வரையறையும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா இடவில்லை. வலம் யகுல் பா வாஃபக கிதாப் அல்லாஹ், குர்ஆன்ல வந்ததை சுன்னாவிலே வந்தால் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்பவர் யார்? பாது அஹ்லி ஸைக், வடிகட்ட சிலர் தான் அப்படி சொல்வார்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள், மிக அழகான ஒரு கருத்து. அஹ்காமு சுன்னத்தி அல்லதி லைஸத் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே இல்லாத சுன்னாவிலே வரக்கூடிய சட்டதிட்டங்கள் இல்லம் தகுன் அக்ஸர மின்ஹா லம் தன்குஸ் அன்ஹா, நிறைய இருக்கின்றன. குர்ஆனிலே வந்த அளவை விட குறையவில்லை என்று சொன்னாலும் கூட, அதை விட அதிகமாக இல்லை என்று சொன்னாலும் கூட, குர்ஆனிலே வந்ததற்கு நிகரான பல சட்டதிட்டங்கள், குர்ஆனிலே இல்லாத பல சட்டதிட்டங்கள் ஹதீஸிலே இருக்கின்றன. சொல்கிறார்கள், ஃபலவு சாகலனா ரத்து குல்லி சுன்னத்தின் ஸாயிதத்தின் கானத் அலா நஸ்ஸில் குர்ஆன், குர்ஆனை விட மேலதிகமாக வந்த சுன்னாவிலே ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் மறுக்க முடியும் என்று இருந்தால் லபதலத் சுனனு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவே செயலிழந்து விடும், நடைமுறையில் இல்லாமல் சென்று விடும். குர்ஆனிலே வந்தது மாத்திரம்தான் எங்களுக்கு நடைமுறையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டி வரும் என்பதாக இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். எனவே குர்ஆனில் இல்லாத நிறைய சட்டதிட்டங்கள் ஹதீஸிலே இருக்கின்றன என்பதை அந்த கருத்து எங்களுக்கு சொல்கிறது. அடுத்த தலைப்பு என்ன? தஅதீமு நுசூஸில் கிதாபி வஸ் சுன்னா. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு விடயம். கஸாயிஸ் மன்ஹஜ் ஸலஃப், சலஃபுகளுடைய மன்ஹஜுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் இந்த தஅதீமு நுசூஸ், தஅதீமு அன்-நுசூஸ். அப்ப அதற்கான சில அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் சஹாபாக்களுடைய சம்பவங்களையும் இங்கு அறிஞர் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். 9:30 தான் நிப்பாட்டுற, 9:30 பசியாயும் நாங்கள் இதை பார்த்துட்டு அப்படி நிப்பாட்டுவோமா? இது சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி தான், நாங்கள் நிப்பாட்டி சாப்பிட்டுவோம். அதை கொஞ்சம் பிற்படுத்தினா சரி. அப்ப இது தஅதீமு நுசூஸ்ல வந்து பல குர்ஆன் வசனங்கள் இங்கே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் அடிபணிவது, உடனடியாக கட்டுப்படுவது, சரணடைவது எவ்வளவு முக்கியம் என்ற விடயங்களை உணர்த்தக்கூடிய பல குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது வசனமாக, முதலாவது என்ன? இன்ன ஹகீகத்த தஅதீமி லினுசூஸில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரங்களை மதிப்பது என்பதனுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், ததூரு ஹவுல கமாலி தஸ்லீம் லஹா பிர்ரிதா வல் கபூல், அதை நாங்கள் முழு மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுவதைத்தான் அது குறிக்கின்றது. வல் இஸ்திஸ்லாமி ஃபீ தலக்கீஹா பில் இன்கியாதி வல் குதூ, அதனை கேட்டு அதன்படி செயற்பட வேண்டும், அதனை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அதன்படி செயற்பட வேண்டும், வழிபட வேண்டும். இதுதான் ஹகீகத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுதான். இஸ்லாத்தினுடைய யதார்த்தமே இந்த இஸ்திஸ்லாம், தஅதீமுன் நுசூஸ், அதுதான் அடிப்படை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின்,
யார் தன்னை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர சிறந்த மார்க்கத்திலே கட்டுப்படக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அதே போல வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன், யார் அல்லாஹ்வுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நற்காரியங்களை புரிகிறாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் உறுதியான பிடியை பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் கனவிலே கண்டதை அப்படியே தனது மகனை அறுப்பதாக கனவு கண்டதை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 பேரும் இறங்கினார்கள். அதனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பொழுது என்று அதனை அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கிறார். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மினல்லாஹி ரிசாலா, அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து தான் தூது வருகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு தூது வருகிறது. வ அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பலாக், ரசூலுல்லாஹ்வுடைய கடமை எங்களுக்கு அதனை எத்தி வைப்பது, எங்களுடைய கடமை வ அலைனா அத்-தஸ்லீம், நாங்கள் கட்டுப்படுவது எங்களுடைய பொறுப்பு, கட்டுப்படுவது எங்களுடைய பொறுப்பு. இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்கள் அகீதத் தஹாவியாவிலே, லா தஸ்புத்து கதமுல் இஸ்லாமி இல்லா அலா வஹ்ரி தஸ்லீமி வல் இஸ்திஸ்லாம், இஸ்லாம் என்பதே நிலை பெற மாட்டாது தஸ்லீம் ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுவதன் மீதே தவிர என்பதாக சொல்கிறார்கள். ஃபமன் ராம இல்ம மா ஹுதிர அன்ஹு இல்முஹு, ஒருவரால் அடைய முடியாத அந்த மறைவான விடயங்களை யார் அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ, வலம் யக்னா பித் தஸ்லீமி ஃபஹ்முஹு, குர்ஆன் ஹதீஸிலே வந்தவற்றை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதை கொண்டு யார் போதுமாக்கிக் கொள்ள மாட்டாரோ, குர்ஆன் ஹதீஸிலே வந்த விடயத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாமல் மறைவான விடயங்களை அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி கற்பனை எல்லாம் செய்து தேவையில்லாத முயற்சியை யார் செய்வார்களோ அவருடைய அந்த முயற்சி ஹஜபஹு மராமுஹு, அவருடைய அந்த எண்ணம் என்ன செய்யும், அவரை தூய தௌஹீதை விட்டும் தடுத்துவிடும், தூய கல்வியை விட்டும் வஸாஃபில் மஅரிஃபத்தி வஸஹீஹில் ஈமானி, சரியான ஈமான் சரியான கல்வியை விட்டும் அது தடுத்துவிடும். எனவே இவர் என்ன செய்வார், ஃபயதலப்ஸபு பைனல் குஃப்ரி வல் ஈமான், குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையிலே தடுமாற்றத்திலே இருப்பார். ஏனென்றால் ஈமான் நம்பிக்கை சம்பந்தமாக அகீதாவுடைய விடயங்களில் நிறைய விடயங்களில் எங்களால் சிந்தித்து அதை முடிவு காண முடியாது. எனவே குர்ஆன் சுன்னாவிலே வந்த விடயத்தை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி, ஏன், எதற்கு என்றெல்லாம் நாங்கள் கற்பனை செய்த மூலமாகத்தான் நிறைய இந்த அஸ்மா சிஃபத்துடைய விடயத்திலே தவறான கருத்துக்களை மக்கள் சொல்வதற்கு காரணம் தேவையற்ற கற்பனைகள். எனவே அந்த தேவையற்ற கற்பனைகளுக்கு செல்லாமல் குர்ஆனிலே வந்து விட்டதா, ஹதீஸிலே வந்து விட்டதா, உடனடியாக நாங்கள் ஏற்று கட்டுப்பட வேண்டும். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார், அல் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொன்னாலே ஹுவல் இஸ்திஸ்லாமு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சரணடைவது, அல்லாஹ்விடத்திலே சரணடைவதுதான். ஹுவல் ஹுதூஉ லஹு, அவனுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். வல் உபூதிய்யத்து லஹு, அவனுக்கு நமது அடிமைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும். ஹாகதா கால அஹ்லுல் லுகா அஸ்லம ரஜுலு இதஸ்தஸ்லம, ஒரு மாதிரி அஸ்லம ரஜுலு என்றால் அரபு மொழியிலே அவர் கட்டுப்பட்டதை குறிப்பதற்குத்தான் அஸ்லம ரஜுலு என்பதாக சொல்வார்கள். அஸ்லம ரஜுலு என்றால் அரபு மொழியிலே இஸ்லாத்தை தழுவினார் என்ற அர்த்தம் அல்ல, அரபு மொழியிலே அது கட்டுப்பட்டு விட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பல் இஸ்லாமு ஃபில் அஸ்லி மின் பாபில் அமலில் கல்வி வல் ஜவாரிஹ், இஸ்லாம் என்று சொன்னாலே அது உள்ளத்தோடு செயற்பாடுகளோடு மனித உடல் உறுப்புகளுடைய செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவை என்பதாக சொல்கிறார்கள். எனவே உள்ளத்தாலும் கட்டுப்பட வேண்டும், செயலாலும் கட்டுப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல அறிஞருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹகீகத்து அத்-தஸ்லீம் என்றால் என்ன, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவதனுடைய யதார்த்தமான கருத்து என்ன என்பதை இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முக்கியமான இடங்கள்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும், விளங்குதா? இதுல சில இடங்கள்ல நான் அப்படியே கடந்து போறேன், சில இடங்கள்ல நான் மொழிபெயர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது முக்கியமான இடங்கள், நான் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், விளங்குதா? மார்க் பண்ணி வச்சுக்க பாருங்க, முஹிம்முன் ஜித்தன் அப்படின்னு நாங்க மார்க் பண்ணி வைத்துக் கொள்வது எங்களுக்கு அது பிரயோசனமாக இல்லை. திரும்ப நாங்கள் என்ன செய்யணும், ஃபுல்லா எல்லாத்தையுமே ஒரே லெவல்ல படிக்க வேண்டி வரும். நாங்கள் இப்போ மார்க் பண்ணி வச்சு கொண்டால் சில இடங்கள் முக்கியமான விடயங்கள் மார்க் பண்ணி அந்த இடத்துல கூடுதலாக கவனம் செலுத்தி நாங்கள் படிக்கலாம். எங்களுக்கு நாங்கள் பிறகு பாடம் நடத்துவதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தஸ்லீம், இப்ப
பல இடங்களில் நாங்கள் தஸ்லீம் என்பதாக பார்த்தோம். குர்ஆன் வசனத்தில் வயுசல்லிமு தஸ்லீமா என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? يعلم أن التسليم هو الخلاص من شبهة تعارض الخبر أو شهوة تعارض الأمر أو إرادة تعارض الإخلاص أو اعتراض يعارض القدر والشرع என்பதாக சொல்கிறார்கள். இப்ப 4 விடயங்களை இந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். சுபஹத் இருக்கக்கூடாது, ஷஹ்வத் இருக்கக்கூடாது, இராதத்துன் துஆரிதுல் இக்லாஸ், இஅ்திராதுன் யுஆரிதுல் கதர். இந்த 4 விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். அப்ப முதலாவது என்ன? அல்லாஹ் ரசூல் ஒரு விடயத்தை, ஒரு தகவலை சொல்லிவிட்டால் அதிலே எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சுபஹா, சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த வந்துவிட்டால் அந்த தஸ்லீம் எங்களிடத்தில் இல்லை என்பது அர்த்தம். ரெடியா? என்ன ரெடியா? இதை மட்டும் பார்த்துட்டு போவோம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த கருத்து. ரைட். அடுத்ததாக அவு ஷஹ்வத்தின் துஆரிதுல் அம்ர். இரண்டாவது, அல்லாஹ் ரசூலுடைய ஒரு கட்டளை வந்தால், இதனை செய்யுங்கள் இதனை செய்ய வேண்டாம் என்ற ஒரு கட்டளை, ஏவல் விலக்கல் வந்தால் அதற்கு எங்களுடைய இச்சையை நாங்கள் முற்படுத்தக்கூடாது. எங்களுடைய இச்சையை நாங்கள் முற்படுத்தக்கூடாது. அதுதான் ஷஹ்வா. மூன்றாவது இராதத்தின் துஆரிதுல் இக்லாஸ். இக்லாஸுக்கு மாத்தமான எந்த விதமான தவறான எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இன்றி மாத்திரம் அந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இஅ்திராதுன், ஆட்சேபனை இருக்கக்கூடாது. நாலாவது, ஆட்சேபனை இருக்கக்கூடாது. யுஆரிதுல் கதர வஷ்ஷரஅ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய கதருக்கும் முரணாக அல்லாஹ் தஆலா ஒரு முடிவை, ஒரு கதரை, ஒரு சோதனையை அல்லது ஏதாவது ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்துவிட்டால் அதனை நாங்கள் ஆட்சேபனை செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு விடயத்தை முடிவெடுத்து விட்டால், எங்களுக்கு ஒரு லாபத்தை தருவதற்கோ அல்லது நஷ்டத்தை தருவதற்கோ நோயை தருவதற்கோ ஆரோக்கியத்தை தருவதற்கோ அல்லாஹ் தஆலா முடிவெடுத்து விட்டால் அது எங்களுக்கு நலவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாது. அதேபோல மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்களிலே நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாது. எனவே இந்த 4 விஷயங்களும் இருக்காமல் இல்லாதவர் தான் வசாஹிபு ஹாதத் தஹல்லுஸ் ஹுவ சாஹிபுல் கல்பி ஸலீம். அவர்தான் ஆரோக்கியமான உள்ளத்துக்கு சொந்தக்காரர். அவர்தான் மறுமை நாளையிலே என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியும். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த கல்புன் சலீமுக்குரியவர் இப்படியான பண்புகள் அவரிடத்திலே இருக்க மாட்டாது. இவற்றை விட்டு எல்லாம் நீங்கியவர் தான் அவர். அப்ப தஸ்லீம் என்பது ஃபஇன்ன தஸ்லீம தித்துல் முனாஸஅ, போட்டி போடுவதற்கு மாற்றமான, அதாவது என்ன, சர்ச்சை கொள்வது. முனாஸா என்றால் முரண்படுவது. முனாஸா என்றால் முரண்படுவதற்கு மாற்றமானதுதான் கட்டுப்படுவது என்பது, கட்டுப்படுவது. வல் முனாஸா எப்படி நடக்கும்? முரண்படுவது என்று சொன்னால் என்ன? இம்மா பிஷுபஹத்தின் ஃபாசிதத்தின் துஆரிதுல் ஈமான பில் ஹபர் அம்மா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு பின் சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வமா அக்பர பிஹி அனில் யௌமில் ஆகிர் வ கைரி ذلك. தனது பண்புகள் சம்பந்தமாக, தனது செயல்கள் சம்பந்தமாக, மறுமை நாள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா என்னவெல்லாம் சொன்னானோ அவற்றை நாங்கள் ஈமான் கொள்வதற்கு மாற்றமாக சந்தேகங்களை கிளப்புவது. அது எப்படி அப்படி இருக்கலாம்? அல்லாஹ் அர்ஷிலே இருப்பது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் கீழே இறங்கி வருகிறார் என்று சொன்னால் அது எப்படி? அந்த நேரத்தில் அர்ஷில் அல்லாஹ் தஆலா இருக்க மாட்டார். இப்படி தேவையற்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு சந்தேகத்தை உருவாக்குவது தான் இந்த முனாஸா, தஸ்லீமுக்கு மாற்றமானது. ஃபத்தஸ்லீமு லஹு தர்க்கு முனாஸஅதிஹி பிஷுபஹாத்தில் முத்தகல்லிமீன் அல் பாத்திலா. இது போன்ற கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வோடு முரண்படுவதை விட்டுவிடுவதுதான் தஸ்லீம். வ இம்மா பிஷஹ்வத்தின், அடுத்ததாக அந்த முனாஸா எப்படி ஏற்படும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரண்படக்கூடிய இச்சைகள் மூலமாக ஏற்படும். எனவே நாங்கள் அதிலிருந்து தப்புவதன் மூலமாக, அந்த இச்சைகளுக்கு நாங்கள் கட்டுப்படாமல் இருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது இராதத்தின் துஆரிது முராதல்லாஹி தஆலா மின் அப்திஹி. அல்லாஹ் தஆலா அடியானிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விடயத்தை விரும்புகின்றான். அந்த நேரத்தில் அடியானுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கும். அல்லாஹ் தஆலா அடியானிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரு விடயம் என்று இருக்கும். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய விருப்பை விட்டு கொடுத்து, விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுத்து அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு கட்டுப்படக்கூடிய தஸ்லீம் என்பது. எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு முன்னுரிமை கொடுத்தால் அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் முற்படுத்துகிறோம். எனவே அது தஸ்லீமுக்கு மாற்றமானது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே அல்லாஹ்வினுடைய ஹிக்மத்துக்கு முரணான ஆட்சேபனைகள், அந்த ஆட்சேபனைகள் மூலமாக அல்லாஹ்வோடு நாங்கள் முரண்படக்கூடாது.
முரண்படக்கூடாது. சில மனிதர்கள் நினைக்கிறாங்க இந்த சட்டத்திட்டம் இப்படி இல்லாமல் இப்படி இருந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று சிலர் நினைப்பார்கள். அது அல்லாஹ்வோடு முரண்படுவது. அதே போல அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு தீர்ப்பு செய்து விட்டால், ஏதாவது உலகத்திலே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அப்படி நடக்காமல் இப்படி நடந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் என்று நாங்கள் நினைப்பதெல்லாம் அது ஆட்சேபனை செய்வதிலே உள்ளடங்கும். எனவே அப்படியான முரண்பாடுகளை விட்டும் நாங்கள் விலகி இருப்பது தான் அத்தஸ்லீம் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு இறுதியாக இதன் மூலமாக எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது, அன்னஹு மின் அஜல்லி மகாமாத்தில் ஈமான், இது ஈமானின் மிக உயர்ந்த தரத்தை சார்ந்ததுதான் இந்த தஸ்லீம் என்பது. இப்படியான இந்த 4 மோசமான பண்புகளையும் விட்டு நீங்கி நாங்கள் இருப்பது அதுதான் வன்னஹு மஹது சித்திகியா உண்மையாளருடைய அந்த அந்தஸ்து. சித்திகியா என்பது எதற்கு பிறகு உள்ள அந்தஸ்து? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சித்திகியா. அபூபக்கர் சித்திக், அதுதான் அல்லாஹ் உமை யுதா இல்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன. எனவே அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் இந்த தஸ்லீம் என்பது எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே யார் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு இந்த 4 மோசமான பண்புகளும் இல்லாமல் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் என்ன அக்பலுஹும் சித்திகியத்தன், சித்திகியா என்ற அந்த தரத்திலே மிக உயர்ந்த தரத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அடுத்த இன்னொரு கருத்தையும் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அல் கல்பு சலீம் என்பது ஹுவல்லதி சலிம மின ஷிர்கி, இணைப்பு, வல் கில்லி, குரோதம், பொறாமை, உலோபித்தனம், பெருமை, உலக ஆசை, பதவி மோகம், இவற்றை அனைத்தையும் விட்டு நீங்கிய உள்ளங்கள் தான் அல் கல்பு சலீம். எனவே அந்த கல்வி எப்படி இருக்கும்? ஃபஸலிம மின் குல்லி ஆஃபத்தின் துபஇதுஹு அனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடிய தூரப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துக்களிடமிருந்து அந்த உள்ளம் நீங்கி இருக்கும், பாதுகாப்பு பெற்றிருக்கும். அதே போல வஸலிம மின் குல்லி ஷுபஹத்தின் துஆரிது ஹபரஹு, ஏற்கனவே சொன்ன அதே 4 விடயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே யாரிடத்தில் இப்படியான பண்புகள் உள்ள உள்ளம் இருக்குமோ, கட்டுப்படக்கூடிய உள்ளம் இருக்குமோ, அந்த ஃபஹாதல் கல்பு சலீம் ஃபி ஜன்னத்தின் முஅஜ்ஜலத்தின் ஃபி துன்யா, உலகத்திலேயே சூனத்தை அனுபவிக்கும், உலகத்திலேயே அது சூனத்தை அனுபவிக்கும். ஃபி ஜன்னத்தின் ஃபில் பர்ஸஹ், கபரிலும் அவர்கள் ஜன்னத்திலே சூனத்திலே இருப்பார்கள், மறுமை நாளிலும் அவர்களுக்கு சூனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இறுதியாக, இப்படியான உள்ளம் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் 5 முக்கியமான விடயங்களை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலாவது மின் ஷிர்கின் யுனாகிது தௌஹீத, தௌஹீதுக்கு மாற்றமான இணை வைப்பை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும். சுன்னாவுக்கு மாற்றமான பித்ஆவை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும். அதே போல வஷஹுவத்தின் துகாலிஃபுல் அம்ர, கட்டளைகளுக்கு மாற்றமான எங்களுடைய இச்சைகளை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும். வகஃப்லத்தின் துனாகிது ஸிக்ர, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு மாற்றமான மறதியை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும். வஹவன் யுனாகிது தஜ்ரீத வல் இஹ்லாஸ், இஹ்லாஸுக்கு மாற்றமான மனோ இச்சைகளை விட்டும் நாங்கள் நீக்கி இருக்க வேண்டும். இந்த வஹாதிஹில் ஹம்ஸத்து, இந்த 5 விஷயங்களும், இந்த என்ன 5 விஷயங்கள்? ஷிர்கு, பித்அத், ஷஹ்வா, கஃப்லா, ஹவா, இந்த 5 விடயங்களும் ஹுஜுபுன் அனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டும் எங்களை தடுக்கக்கூடிய திரைகள், அல்லாஹ்வை விட்டும் எங்களை தடுக்கக்கூடிய திரைகள். இந்த 5க்கு கீழாலும், இந்த 5 ஒவ்வொன்றுக்கு கீழாலும் பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 5 விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து எங்களுடைய உள்ளங்களை கல்புன் சலீம், பாதுகாப்பு பெற்ற ஆரோக்கியமான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளங்களாக நாங்கள் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அது அஹ்லு சுன்னாக்களுடைய மன்ஹஜு ஸலஃபிலே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த தஅதீமுன் நுசூஸ், எங்களுடைய எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நஸ்ஸுக்கு நாங்கள் வழிபட வேண்டும், அதில் எவ்வளவு ஆழமாக அதை நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நாங்கள் மார்க்கத்தை சரியான முறையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவர்களாக நாங்கள் கருதப்படுவோம். மேலோட்டமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பின்பற்றிவிட்டு நாங்கள் குர்ஆன் சுன்னாவை அப்படியே பின்பற்றி விட்டோம் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்ள முடியாது. அதிலே இவ்வளவு ஆழமான பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகள் பொதுமக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அடிக்கடி பேச வேண்டிய விடயங்கள். முதலாவது எங்களிடத்தில் இந்த
கட்டுப்படக்கூடிய தன்மையை நாங்கள் வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, இந்த தலைப்புகளை நாங்கள் அடிக்கடி மக்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும். ஏனென்றால் இன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலே மக்கள் மிக என்ன செய்கிறார்கள், ஓரளவு வித்யார்த்தி சிறுக்குகளை விட்டும் ஒதுங்கி இருந்தாலும் கூட சுன்னாவிலே வரக்கூடிய விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இல்லை. எவ்வளோ சுன்னத்தான விடயங்கள் நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. அப்படித்தானே? எவ்வளோ சுன்னத்தான விடயங்கள், உதாரணமாக மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் நிறைய குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களிடத்தில் காண இல்லை. அப்படித்தானே? அதே போல இஸ்பால் செய்யக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அதுக்கு பெருமை இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, அதை பார்ப்பது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, சஹாபாக்களுடைய வழிமுறை, அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்படி நிறைய சுன்னாக்கள் இன்று எங்களுக்கு மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் குர்ஆன் சுன்னா அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னாலும் என்னுடைய தொடர் இன்னும் நிறைய இருக்கிறது. நிறைய உரைகள் செய்வதற்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு, சஹாபாக்களுடைய பல சம்பவங்கள், வரலாறுகள், இவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த